ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளேஸ் கேம் சேனல். நம்ம நீ கேம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டேமான் கம்பெனி டெவலப் பண்ண ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்க சிக்மா அப்படின்ற கேம் தான் பார்க்க அதாவது பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ ஃபயர் லைட் வெர்ஷன் மாதிரி இந்த கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் லைட் வெர்ஷன் ஒன்னே நீங்கள் ஒரு 5% இருக்கும் 10% இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீ ஃபயர் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஃப்ரீ ஃபயர் இருந்த ஆணவத்தை தலைவனத்தை அடக்கத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்டா, பூமியில கால வச்சுட்டான்டா. அதாவது பாத்தீங்கன்னா இது அப்படியே முழுக்க ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லாபி பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லாபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 3D மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் கேரக்டர் இடத்துல போய் பார்த்தோம்னா 2 கேரக்டர் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. என் ரே அப்படின்னு சொல்லி 2 கேரக்டர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவன் ஆடம் காணுமே. டேய், நான் இங்க தான்டா இருக்கேன். என்ன ஏன்டா சேர்த்துக்கல? தலைவரே, இது ஃப்ரீ ஃபயர் இல்லை தலைவரே. டேய், எந்த ஃபயர் வந்தாலும் நாங்க இருப்பேன்டா. தலைவரே, இது வந்து உங்க லெவலுக்கு ஏற்ற கேம்ல தலைவர், தயவு செஞ்சு நீங்க போங்க. ஏன் லெவலுக்கு ஏத்த கேம் இல்லையா? ஓகே, பாய்ப்பா. இப்போ இருக்கும் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்கிரேடும் பண்ணிருக்கலாம். அதாவது இந்த இவனுக்கு பாத்தீங்கன்னா கார்டியன் ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கேமோ ஃபிளாக்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும் ஸ்டார்டிங்லேயே. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி பயோலாம் இருக்குது. நம்ம வந்து எத்தனை கேம் போனோம், எத்தனை ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. பயோவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன எப்படி விளையாட்டுருக்கோம், சோலோ விசேஷ் ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது. இதுலேயும் கிராஃபிக்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி 2GB ரேமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்ட் ட்ரெஸ்லாம் ஒன்று செட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஃப்ரீ ஃபயரில் பனியன் சிட்டி தர மாதிரி இல்லை ஃபேண்ட் ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஸ்கேட் போர்டு பேக் எல்லாமே வந்து சிம்பிளாக எப்படி ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒன்று கொடுப்பானுங்க அதே மாதிரி தான். இல்லை 4 பேனர் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து கார் ஸ்கின்லாம் இருக்குது. இல்லைனா ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லாமல் எல்லாமே ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. கன்னெல்லாம் அவங்களே கலராக கொடுத்துறாங்க, பச்சை கலர் சிவப்பு கலர்னு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது, செம்ம காமெடியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ ஃபயருக்கு மறு வச்சா சிக்மா தான். அது மாதிரி ஏகே எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கின் வச்சு ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி ஸ்கின்னு மாதிரி தான் தெரியுது கண்ணு. எல்லாமே வந்து எஸ்எம்ஜியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜியில் வந்து MP40 மட்டும் இல்லை, அது மட்டும் குறை. நம்ம எம்கேவும் பார்த்தீங்கன்னா MP40 பிளே தான். இது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? சரி, MP40 வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே கேட்பீங்க, ஷார்ட் கன் இருக்கான்ட்டு. ஷார்ட் கன் இருக்கும் பிளேயரா? ஐயோ, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட் கன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் AWM கொடுத்துருக்காங்க. AWM வந்து 2 AWM கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்பெஷலில் கூட. ஏன்னா நம்ம மெயின் கன்ஸில் MP40 மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் மெயின் கன்ஸ் இருக்குது, ஒரு சைட் கன்ஸில் தூக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து அந்த இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி ஈவெண்ட்ஸ் முடிச்சா அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறது அதே தான். அதே மாதிரி இங்கேயும் ஸ்குவாடு, டியோ, சோலோன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல், ஃபைட் அவுட்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பேட்டில் ராயல் மட்டும் தான் இருக்கும். ஃபைட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. 5 கிட்டே போனால் மட்டும் தான் இந்த ஃபைட் அவுட் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரூம் மேட்ச் போடுற மாதிரி இதுலேயும் ரூம் மேட்ச்லாம் போடுற மாதிரிலாம் இருக்குது. உள்ள ஸ்டார்டிங்லேயே 20 கார்டு கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களே கொடுத்துட்றாங்க. பார்த்துங்க, 20 கார்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம போட்டு நம்ம ப்ளேவும் பண்ணிக்க முடியும். இதுவும் அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஏதாவது இருக்குது. அன்லிமிட்டட் அமௌண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் மொத்தத்தை இதிலே வச்சுக்கலாம். பக்காவாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களாம் இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த கேம். ப்ரோ 2GB ரேம் தான் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ஹேங் ஆகுது ப்ரோ, கொள்ளலான்னு கேட்குறாங்கன்னா இது வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது சரி, மேலோட்டமாக தான் கேம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். வாங்க போய் பார்த்துடலாம். லாபி எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு தெரியுதே. தெரியுதா எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா இது? டேய், நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதா அது எப்படின்னு? வீடியோ பார்க்குறேன், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியாமல் இருக்குமா? அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஃப்ரீ ஃபயரில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அப்டேட் விட்டு இப்போ கம்பெனி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் 1 MB அப்டேட் கிடையாது சொல்ல வரும்போதே. சரி, பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இந்த லாபி எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. இல்லை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸ் தான் நினைக்கிறேன். இவன் மட்டும் ப்ரோ பிளேயர் போல எகிரி ஓடுறான்.
நீயும் பாட்டு தான். இது பேர் குரோனோ போட்டு காட்டுறேன் பாரு. குரோனோ நீங்க இந்த ஃப்ரீ ஃபயர்ல பாத்துருப்பீங்க. ஆனா என்னன்னா அந்த குரோனோ மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் கேரக்டர் டிசைன் மாத்தி விட்டுருப்பாங்க அவ்வளவுதான். அதாவது பாத்தீங்கன்னா அந்த குரோனோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருந்து அடிப்போம்ல அந்த மாதிரியும் இல்லை. நம்ம குரோனோ இப்போ அப்டேட்லாம் குறைச்சி ரொம்ப கேவலமான பாத்தீங்கன்னா குரோனோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுலயும். கரண்ட் ஃப்ரீ ஃபயர்ல எப்படி குரோனோ இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கேம்ல இருக்காங்க. உள்ள அடிக்க முடியாது, வெளில அடிக்க முடியாது. பாத்தீங்கன்னா ஃபிளைட் பாத்தீங்கன்னா பார்க்க வந்து ஒரு கார்ட்டூனிஸா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஃபிளைட்டு பர்முடா மேப் அப்படியே பச்சை பர்முடா மேப் மாதிரியே இருக்கு. அப்படியே 3D பச்சை கலர் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் அடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அப்படியே பேரை வந்து மாத்திட்டாங்க. பெல் டவர்னு வச்சிருக்காங்க, கிளவுட் டவருக்கு. டிரைவர் மவுத்துன்னு ஃபேக்டரி பேரை மாத்திட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஒவ்வொரு பேர்லாம் போட்டு கொலை பண்ணி வச்சிருக்கீங்களா? புதுசா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிளாக் டவர்ல இறங்கிட்டு பார்ப்போம். இல்லை அதே தான் இருக்கு, அதே மாதிரி தான் கிளாக் டவர்ல இந்த ஸ்கேட் போர்டில் இறங்குறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அவ்வளோ ஹேங் ஒன்றுன்னு தெரில இந்த இதில். ஆமாம், நாங்கள் வந்து ஐ கிராஃபிக்ஸில் தான் வச்சுருக்கோம். ஐ கிராஃபிக்ஸில் நான் வந்து 2GB நம்மளை ஸ்மூத்தில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். செமையாக வந்தது, பயங்கரமாக. ஹேங்கே தெரியல, நெட்டு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக வருது. நெட் ஆமாம், உண்மையிலே லேக் தெரியல. உங்கள் ஃபோன் ஒரு டம்மி பொட்டேட்டோ ஃபோனாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன பொட்டேட்டோ ஃபோன்? பொட்டேட்டோ ஃபோன்னா சொல்லுவாங்க, ஏதோ பொட்டேட்டோ பிசி அதான் சொல்லுவாங்க. பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, அதனால அதை உருளைக்கிழங்கு வச்சு யார் ஃபோன் செஞ்சிருப்பா, அதை யார் வாங்கியிருப்பாங்க? நீ யாருக்கிட்ட சொல்ற? அதை வந்து ஒரு இதுவாக சொல்லுவாங்கடா, பொட்டேட்டோ பிசி பொட்டேட்டோ ஃபோன்னுவாங்க. அதெல்லாம் கேம் உள்ளவா வெங்காயம் தக்காளி விற்க வச்சிடாத. கிளாக் டவர் இது பெல் டவராக மாதிரி கிளாக் டவரை பாருங்கள். சரி, கிளாக் டவராக பெல் டவராக மாறி விட்டது. அதான் ஏன் குழப்பற? இப்போ வீட்டுக்குள்ள போய் சுற்றி பார்த்துடலாம். டேய், இந்த கக்கூசியும் இடம் மாத்தாம அப்படியே வச்சிருக்கானுங்கடா. அப்படி இந்த கக்கூசை கூட பக்காவா வச்சிருக்காங்க. எப்படி அது? இது ஒரு ஹிடன் டீல். பாத்துக்கோங்க, இங்க ஒரு கக்கூஸ் இருக்கு, அவசரமா போய்க்கோங்க. டேய், இது ஃப்ரீ ஃபயர்லயே இருக்கு அந்த கக்கூஸ். கக்கூஸ் போனா கூட 5 ரூபாய் கேட்பானுங்க போல. 5 ரூபாய் கட்டு, அப்பதான் கக்கூஸ் போக முடியும். ஒருவேளை இந்த சத்தம் கூட அப்படி இருக்கு. ஏய், அதே மாதிரி தான் இருக்கு. ஹெட்செட்ல விழுதுடா. கீ சிம்பிள் கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஆனா சவுண்ட் எல்லாம் மத்தபடி அதே மாதிரி தான் இருக்கு. டிசைனை மட்டும் மாத்தி கலரை மாத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. இங்க பாட்டு தான் இது. அந்த ஆயில் பேரல் சுட்டு பார்ப்போம் போகுது. ஐயோ எவ்வளவு பெரிய பரம்பரை பாட்டா இருக்கானு. வெடிக்குதுடா. இப்ப வெடிக்க சின்ன பிரச்சனை. அது ஒரு மாதிரி சத்தம் இது பத்தியா, பூம்னு ஒரு மாதிரி சத்தம் இது. ஐயா, அந்த ஆதிப்படிய கார்லாம் இருக்கு பத்தியா இல்லையா? பீச் வண்டி ஓடுது. தண்ணியில ஓடுமா? தண்ணியில ஓடாது, வெயில வச்சுதான் போவோம். ஐயோ, இந்த காமெடியில எங்க தாத்தா காலத்துலயே வந்து தடை பண்ணிட்டானுங்க. ஆனா நான் யூஸ் பண்றேன். இப்ப என்ன பண்ணா ஃபேக்ட் இருக்கும் எல்லாம் கடைசியா ஒரு கிளாக் டவரை பாத்துங்க. அதான் ஃப்ரீ லுக் இருக்கு. இது சொல்ல வந்துட்டு அது மட்டும் இல்லாம இல்ல, இந்த காயின்லாம் இருக்குடா. இப்ப எப்படி ஃப்ரீ கரண்ட்ல ஃப்ரீ ஃபயர்ல வந்து காயின்ஸ்லாம் வச்சு ரிவ்யூ பண்ண முடியும், அந்த மாதிரியே இருக்கு இதுல. இது காளான்லாம் இருக்கு. காளான் இருக்கா? பானிபூரி, மஷ்ரூம். ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா ஃபேக்டரிலாம் இருக்கு. நம்ம ஃபேக்டரி கொஞ்சம் இதுவா இருக்கும், இல்ல கண்ணாடியில வச்சு பக்காவா இருக்கு ஃபேக்டரிலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய இதுமான இந்த ஃபேக்டரி வந்து கண்ணாடி வச்சு ஐடி பார்க் மாதிரி ஆகிட்டாங்க. ஐடி பார்க்குங்களா கொஞ்சம் இல்ல கார்ட்டூன்ல பார்க்க கொஞ்சம் புதுசா தெரியுது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ப்ளூ கலர் வச்சிருக்காங்க. அதான் பெயிண்ட் கம்மிச்சு, அந்த பெயிண்ட் தான் விலை கம்மியா. கண்ணாடினால அப்படிதான் ப்ளூ கலர்ல தான் வைப்பாங்க. மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது கண்ணாடில. மூஞ்சியே தெரிய மாட்டேங்குதா? அது கொஞ்சம் அழுக்கா இருக்கு, போய் தொடச்சு பாரு. இப்போ நம்ம ஐ கிராஃபிக்ஸ் தான் விளையாண்டு இருக்கோம். ஆமா, ஐ கிராஃபிக்ஸ்ல தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த கேமோட ஃபுல் கிராஃபிக்ஸ். ஐ கிராஃபிக்ஸ் இப்போ வந்து இதுல இருக்கு, ஐ கிராஃபிக்ஸ்ல இருக்கு. ஆனா வந்து இன்னும் எஃபிஎஸ் அதெல்லாம் ஐ பண்ணல. இதுவே ஓகே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா ட்ரை பண்ணி வரணும், நல்லா தான் கேம் விளையாடுறதுக்கு ஃப்ரீ ஃபயர் இதுதான். அது லுக்கு தான் கொஞ்சம் சைடுல பாடுறா மிளகா அப்படி டேஞ்சர் ஜோன் போட்டிருக்காங்க பாடுறா. மிளகா போட்டிருக்காங்க. இங்க ஒருத்த போடு அவளை உங்க பத்தியா இல்லையா ஹெட்சாட்ட தரமான ஹெட்சாட்டு. என்ன பார்த்து பரம்பரை பாட்டுன்னு சொன்னேன். அதை போடாடே, சூப்பரானு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 99% நீ பாட்டு தான் எல்லாரும் தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ பார்த்து. இரு இன்னொருத்த மாட்டோம் ஹெட்சாட் அடிக்கிறதோ போறாம அவன் ஹெட்சாட் அடிச்சு காட்ட வேணாமா? அவன் ஒரு பாட்டு அவனை சீனி பெருமை பேசுற பாத்தியா? டேய், பிளேயர்லாம் வரானுங்கடா. நீ வேற 4 பேர் என்ன அடிச்சுட்டு எமோட் வர மாட்டேன். புல்லட்டே போட மாட்டேன். அது கன் இருக்கட்டா 99 அப்பா 25 புல்லட் வச்சு ஒரு புல்லட் படுது. அது 99. அது வந்து சங்கர பாத்தவங்க வேற யாராலையும் அடிக்கவே முடியாது கேவலமா. இங்க ஒரு ஸ்கேனர்ல இருக்கிற மாதிரி காட்டுது. இது
இங்கே வருவோம். அவன் உள்ளே இருக்கான். இங்கே நின்று இது பண்ணி பாட்டெல்லாம் லூட் அடிக்காதுடா. ஸ்கேனர்லாம் வந்து இவங்க கொஞ்சம் பிளேயராக இருப்பானோ. பாட்டு வராது எதிரா லூட்டு என்னடா இப்படிதான் ஓடணும் இருந்தது. ஸ்கேனரில் காட்டுது. ஸ்கேனரில் எங்க பின்னாடி தான் இருக்கானா? எங்க பின்னாடின்ற இந்த பக்கம் தேடிந்தா இது பின்னாடி அடப்பா. சாரி லைட்டா கொஞ்சம் பரவாயில்ல. லாபில போதுமே அவன். அவனா? ஆமா. லூசோக்கா ப்ரோனோ போட்டான். நல்ல வாங்கிட்டான். பாத்தியா அவன் டீமோட ராணிங்க ஊசில டேய் எல்லாரும் சோலோ மேட்ச். இதுல என்ன ஊசி குத்துறதுடா? ஆமா ஊசி வாங்கிருப்பான் இதுல. ஓ இது வாங்க வெண்டிங் மெஷின்ல இருக்கும். அத வாங்கிருப்பான். ஒரு வெஸ்டேஜ் பிரேக் போகுதுன்னு சொல்லி தராங்க அந்த அக்கா. சொல்லி குத்துறேன். இது பாத்தியா? இது கரண்ட்ல இப்ப ஃப்ரீ ஃபயர்ல இந்த ஓபன் பண்ணா ஒரு இடத்துல காட்டுற மாதிரி பாக்ஸ். அது பாத்தீங்கன்னா மேப்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல காட்டும். பாத்துங்க அந்த இது காட்டுது பாருங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஷர் மாதிரி ஓபன் பண்ணி ஃப்ரீ ஃபயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாத்துங்க தெரிஞ்சிரும். பார்க்காதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுங்க. குளோபல்லாம் இருக்கு பாத்துங்க. இதுலயும் இனிமேல் சில பேர் இருப்பீங்களே ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக பப்ஜி பிளேயர் அவங்க இங்க பாடுறா அந்த பீக்ல கூட வீடு அப்படியே ஓட்ட வீட்டுல அப்படியே இருக்கு. ஓட்டையை கூட வாடா மாத்தாம வச்சிருப்பீங்க. இல்லா பண்றானுங்கன்னு அதை பத்தினா இந்த கேம் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின்ன வந்து இந்த வீடியோட கேமோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி கேம் எப்படின்னு பாத்துக்கோங்க. அது ஒண்ணுதான். என்னடா ஜோனு கட்ட கட்டமா வருது. எங்க இது காட்டுறேன். இது ஜோனு இப்ப எதுக்கு தெரியாம குளோபால் போட்டேன்னு தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்கு. நான் இன்னும் மாத்தல. ஆனா தொட்டவனே குளோபால்ன்ற மாதிரி அது கட்ட கட்டமா ஜோன் போகுது பாத்தியா? நீங்க வேற ஜோன் கட்ட ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது. இதுவும் ஐடென்டிட்டி ஜோன் வந்து கட்டங்கட்டி அடிக்குன்னு சொல்றாங்க. கட்டங்கட்டி அடிக்குமா? ஆமா சொல்றாங்க. அட பாவி என்னடா இது கட்ட கட்டமா இருக்கு. ஒருவேளை பெரிய சைஸ் எங்கெல்லாம் இருக்குமோ தெரியல. அப்படிதான் நினைக்கிறேன். காலான்லாம் இருக்கு. இப்போ இந்த ஜோன்ல ஐடென்டிட்டி தெரியுமா? அந்த 15 ஒருத்தன் ஓடி எனக்கு தெரியவே தெரியாது போல இருக்கு. ஆமா அது தெரியலடா. நீங்க அப்படிதான் ஓடி வந்தேன். ஒருத்தனும் தெரியல. இப்ப கூட ஒருத்தன் இல்ல. இது பேர் அந்த ஏர்ட்ராப்லாம் வச்சிருக்காங்க. தெரியுதா உனக்கு? ஆமாங்க. அப்படியே இது வந்துட்டு ஸ்டாப்பிங் மாதிரி. ஸ்டாப்பிங் இதுல லூட்டும் போடுதுடா. இது என்ன போடுறாங்கன்னு பாப்போம். அதுல என்ன குளோபால்லாம் கிடைக்குமா? அதே மாதிரி பாக்ஸ். அதே பாக்ஸ் தான். அதே கடை அதே வாடகை அந்த மாதிரி தான் இருக்கு. குளோபால்லாம் கிடைச்சிருக்கு. இது ஏறுதல அந்த இதுவும் இருக்கு. அந்த பாக்ஸ் இருக்கு. அப்படியே அச்சு பிசராம எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே பக்காவா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு வழியா அப்படி யாரா பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான். போறா அப்படி வேற கைப்பட்டு வேற குளோபால் அப்பப்போ இதுவே எழுது. அவ்வளவு தூரம் போய்பட்டது. தம்பி வந்திருப்பா. ரேஞ்ச் வந்திருப்பா. செட்டிங் வேற இல்ல. உனக்கு பூந்து அடிக்கலான்னு பார்த்தா இருக்கும். ஆமா இப்படிதான் இருக்கும். அதான் தெரியும். இப்ப கூட பப்ஜில இப்படிதான் இருக்கும். அது லைட்டா கொஞ்சம் கொலாபரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. அவனை போயிட்டு அடிப்போம். மொத்தம் 5 இன்னும் 4 பேர் இருக்காங்க நம்மள விட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளேயரா தர்றான் பட்டன் அடிக்கிறான். வெயிட்டா குளோபால் விந்துரு. எத்தனை போடுற ரூம் மேட்ச் ஆயிடுது. ரூம் மேட்ச் இருக்கிறத யூஸ் பண்ணி ஆகணும்னு தாத்தா சொன்னாரு. அதனாலதான் மெடிக்கிட் வச்சா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஹெச்பி ஏறுது. ஹெச்பி ஏறுதா? ஆமாங்க. இல்ல கூட ஃபுல் மெடிக்கிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கிடைக்கும். சூப்பர் மெடிக்கிட். என்னடா வெளியே வரமாட்டேனா? ஐயா தம்பி கொஞ்சம் வெளியே வாங்கினேன் ப்ளீஸ். அவன் பிளேயர் டோர்லாம் போட்டாடுறான். கோபால் போட்டாடுறான். சார் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். போறேன். எதுக்கு சார்? எத்தனை கிலோ வச்சிட்டேன்? 8 கிலோ வச்சனா? வேற மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு வந்த வாழ்வை 8 கிலோ வச்சிருக்கான். என் ப்ரோப்ல ஏரியா இங்க ஒருத்தன் 9 சூப்பரான கில்லெல்லாம் அடிக்கிறோம் பாத்தீங்கன்னா இல்லையா? இன்னும் ஒருத்தர் இருக்கான். எங்க இருக்கான் பாத்துட்டியா? அவன் தான் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். மட்டனா மட்டனே சிக்கன் தான்டா அவன். நேற்றுக்கு என் கையில குத்துனா 10 போய் வச்சிருப்பேன். 10 போயாவா? ஒரே பையில சுத்தி மாட்டினால சார் வாங்கி பாத்தியா இல்லையா? லாஸ்ட் ஒரு ஹெட்ஷாட் 10 கிலோட என்ன போல இவன் ஏதோ வந்திருக்கு. இவன் எப்படி பப்ஜில வந்து பப்ஜில என்ன சிக்கன் டின்னர் வர மாதிரி ஃப்ரீ ஃபயர்ல போயா. இதுல வந்து வீவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பா போயா அடிச்சு இந்த வீடியோ இங்கேயே முடித்து கொள்ளலாம். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க.
அதில் வச்சுருந்தா ஆளில் வச்சுக்கோங்க. எங்கள் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். நான் உங்கள் எஸ்கே. நான் உங்கள் எம்கே.